விநாயகன், விண்ணாயகன். விண்ணாராய்ச்சிக்காக இந்த உலகம் முழுக்க பயணம் செய்வதற்காக வணிகம் செய்யும் செட்டியார்களுடன் பயணித்த திருமாலின் தத்துவார்த்த உருவகம்தான் இந்த விநாயகன். இந்த விநாயகர் தத்துவம் திருமால் சித்தருக்காக உருவாக்கப்பட்டது என்றாலும் பிற்காலத்தில் அனைத்து சித்தர்களையுமே குறிக்கும் குறியீடாக மாறியது. செட்டியார்களின் பருத்த உடலையும் ஆசிவகத்தின் யானை தலையையும் ஒரு சேர சேர்த்த குறியீடு தான் இந்த விநாயகர். இந்த விநாயகர் சதுர்த்தி எதற்கு கொண்டாடுறோம்னா, 4ஆம் பிறையில சித்தர்கள் அனைவரும் ஒவ்வொரு ஊருக்கும் சென்று மக்களுக்கு ஆசி வழங்குவர், மக்களின் குறைகளை தீர்ப்பர். மக்களுமே சித்தர்களை வரவேற்று போற்றி வணங்குவாங்க. அடுத்த நாள் சித்தர்கள் அனைவரும் மக்களின் படையலெல்லாம் ஏத்துக்கிட்டு மீண்டும் காட்டிற்கு செல்வாங்க. இதை நினைவு கூறுறதுக்காக தான் களிமண்ணாலான விநாயகரை நம்ம செய்யறோம். களிமண்ணாலான விநாயகரை விநாயகர் சதுர்த்தி அன்று வணங்கி படையலிட்டு அடுத்த நாள் ஆற்றங்கரையிலேயோ ஏரியிலேயோ போய் கரைச்சிடணும். முக்கியமாக இந்த விநாயகர் சிலையில கோடாரி இருக்கவே கூடாது. கோடாரி